அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் ஒரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகைக்கு பிற்பாடு உள்ள இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் முதல் ஆரம்ப 6 இரவுகளில் நிகழ்த்திய தலைப்பின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த என்ன தலைப்பு இதற்கு முன்பு நிகழ்த்தப்பட்டது என்கிற கருத்தை ஒரு சில வார்த்தைகளிலே நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். காலையில் என்ன சகர் சாப்பிட்டோன்னு கேட்டா கூட ஞாபகம் வராது. 10 நாளைக்கு முன்னாடி இந்த என்ன தலைப்புல பேசணும், என்ன கண்டென்ட் கேட்ட மக்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காதுங்கிறதுனால அதை மீண்டும் நாம நினைவுபடுத்துகிறோம். மனிதனை குறித்து வானவர்கள் ஒரு கருத்திலும் ஜின்கள் ஒரு கருத்திலும் இன்ன பிற ஜீவராசிகள் ஒவ்வொரு கருத்தில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் மட்டும்தான் மனிதனை தனித்துவமாக சொல்லுகிறான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகிய தோற்றத்திலே நாம் வடிவமைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த தோற்றத்தில் ஏராளமான பலகீனங்களையும் சில மனிதனுக்கே உண்டான இயல்பான குறைகளையும் சேர்த்து இணைத்து வைத்திருக்கிறான். அந்த குறைகளை அறிந்து கொள்வது பிரச்சனைகளுக்கு தீர்வு தருமா என்பதை கேட்டால் இல்லை. ஆனால் அதை அறிந்து கொள்வதனால் இந்த மனிதன் இப்படித்தான் என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு மனுஷன் இப்படிப்பட்டவன் தான், அவனை மாற்ற முடியாது என்கிற நம்முடைய சிந்தனையை மாற்றிக் கொள்வதற்கு இந்த கல்வி பயனுள்ளதாக இருக்கும். இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான். மனிதன் பலகீனமானவன் என்பதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். மனிதன் பதட்டக்காரன் என்பதை குறித்து நாம பேசியிருக்கிறோம். அதே போன்று இந்த மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவன், வாத பிரதிவாதம் செய்யக்கூடியவன் என்பதை குறித்து இது போன்ற சில கருத்துக்களை நாம் பேசியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் மனிதன் ஒரு பெரும் பேராசை பிடித்த ஒருவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நினைவுபடுத்திய சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த பேராசை என்பதை பொறுத்தவரை பணத்து மேலதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொண்ணு மேல இருக்கலாம், பொருள் மேல இருக்கலாம், மண்ணின் மீது இருக்கலாம். உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியத்தின் மீது ஒவ்வொரு மனிதனும் ஒரு பேராசை பிடித்தவனாகத்தான் அல்லாஹ் இந்த மனிதனை வைத்திருக்கிறான். திருக்குரானில் சூரா ஆலி இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, மனிதனுக்கு விருப்பத்துக்குரிய காரியங்களை நாம் மேலதிகமாக கவர்ச்சியாக்கி வைத்திருக்கிறோம். அவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமோ இன்னும் நாம் அதை கவர்ச்சியாக ஆக்கி இருக்கிறோம். மினன் நிஸா, பெண்கள், ஒல் பனீன், ஆண் பிள்ளைகள், ஒல் கனாத்திரில் கந்தரத்தி மின தஹபி ஒல் ஃபித்தா, தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய திரட்டப்பட்ட குவியல்கள், ஒல் ஹைலில் முஸவ்வமா, செம்மையாக்கப்பட்ட குதிரைகள், ஒல் ஹரித், விளை நிலங்கள், ஒல் அன்ஆம், கால்நடைகள், இவை அனைத்தையும் மனிதனுக்கு விருப்பத்துக்குரியதாக நாம் ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் அதை மனிதனுடைய உள்ளம் கவரக்கூடிய விதத்தில் தான் நாம் அதை வடிவமைப்பு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான், ராலிக்க மத்தாஉல் ஹயாத்து துன்யா, இதுவெல்லாம் உலகத்தினுடைய அற்ப இன்பங்கள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய தங்குமிடம் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், மனிதனுக்கு பல காரியத்தை நாம விருப்பத்துக்குரியதாகத்தான் அமைத்திருக்கிறோம். அவன் பேராசைப்படுவான், பணத்து மேல பேராசைப்படுவான், பெண்கள் மீது பேராசைப்படுவான், உலக செல்வங்கள் மீது பேராசைப்படுவான், எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பேராசைப்படக்கூடாத எல்லாத்துக்கும் படுவான். அப்படித்தான் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த பேராசை இருக்கிற நபிமார்களை கூட விட்டு வைக்கலங்கிறான். யாருக்கு வந்திருக்கிறான் பேராசை? உங்களை போன்ற என்னை போன்ற சாமானியர்களுக்கு வந்தா வேற. யாருக்கு வந்திருக்கிறான்? நியாயமான சில பேராசைகள் நபிமார்களுக்கு கூட வந்திருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. அதுல முதல் செய்தியாக நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் புகாரியுடைய 279வது வசனம், 279வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறை தூதரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏராளமான நோய்வாய்ப்பட்டு கடுமையான பல சிரமங்களுக்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட இறை தூதர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட முறையிட்டார்கள். இறைவா, எனக்கு பெரும் கேடு ஏற்பட்டு விட்டது, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளன், என்னுடைய நோயை நீக்கிடு கேட்டால் அல்லாஹ் நோயை நீக்கினான், சுகத்தை அளித்தான். அளித்ததோடு மட்டுமல்லாமல் செல்வத்தை சேர்த்து கொடுத்தான். நோயை எடுக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்து பணத்தையும் அல்லாஹ் தருகிறான். அப்படிப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு முறை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்து முடிக்கிறார்கள். ஒரு நதிக்கரை ஓரம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. திடீரென்று அவர்கள் மேனில ஒரு தங்கத்தால் ஆன ஒரு வெட்டுக்கிளி வந்து விழுது. வெட்டுக்கிளி தங்கத்துல இருக்காது இல்ல, அப்ப அல்லாஹ் தான் இதை அனுப்புறான். யார் அனுப்புறார்? இறைவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வெட்டுக்கிளி அனுப்புகிறான். அது தங்கத்தால் ஆன வெட்டுக்கிளி. அவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய செல்வந்தராக இருக்கிறார், பெரிய ஆரோக்கிய பலம் கொண்டவராக இருக்கிறார். இந்த தங்க வெட்டுக்கிளி வந்தவர் செல்வத்தை நிறைக்க போறது கிடையாது. ஆனால் அதை பார்த்தவுடன் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஆடையை கொண்டு அந்த தங்க வெட்டுக்கிளை பிடிக்கிறார். யாரும் செய்கிறார்? நம்மை போன்ற சாமானியர்கள் அல்ல, வகை செய்தியோடு தொடர்புடைய இறை தூதர் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க வெட்டுக்கிளியை பார்த்தவுடன் ஆடைகளால் அதை போர்த்தி அதை பிடிக்க முயற்சி செய்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், ஃபநாதாஹு ரப்பஹு, அவருடைய இறைவன் அவரிடத்தில் கேட்கிறான், யா அய்யூப், அய்யூபே, அலம் அகுன் அகனைத்துக்க அம்மா தரா, நீங்கள் எதை எடுக்க பார்க்க முயற்சிக்கிறீரோ இதை விட்டு உங்களை தேவையற்றவராக நான் உங்களை ஆக்கலையான்னு கேட்கிறேன். கொடுத்தவனே அல்லாஹ் தான். அந்த வெட்டுக்கிளியை மேனில விழ வைத்து அதன் மீது ஆசை வர வைத்து அதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க வைத்த பிறகு அல்லாஹ் கேட்கிற, அய்யூபே, இதை விட்டு உங்களை தேவையற்றவர ஆக்கலையா? இது வந்து அவங்க செல்வத்தை நினைக்க போது இதை விட பெரிய பணத்தை நான் கொடுத்தனா இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், பலா வா இஸ்ஸத்திக், யா அல்லாஹ், உண்மைதான், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், எனக்கு நீ நிறைய பணம் கொடுத்துட்ட, அது மாற்றமில்லை. ஆனால் வலாக்கில்லா கினன் பி அன் பரக்கத்திக்க, உன்னுடைய அபிவிருத்தியின் பக்கம் நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் இறைவா. நீ எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பேன், நான் போதும் நான் சொல்லவே மாட்டேன். நான் அவ்வளவு பெரிய உன் அருளின் பக்கம் பேராசை பிடித்தவனாகத்தான் இருக்கிறேன் என்பதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்ட நிகழ்வை பார்க்க முடியும். இன்னொரு இறை தூதரை குறித்து திருக்குர்ஆன் சொல்கிறது, உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஆகப்பெரிய அருள் கொடை ஒன்று கிடைத்ததென்றால், பல நபிமார்களுக்கு கூட கொடுக்காத ஒரு அருள் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த ஆட்சி. யாருமே பக்கத்தில் நிற்க முடியாது. அது மாதிரியான செல்வம், அது மாதிரியான அதிகாரம், அது மாதிரியான ஒரு ஆளுமை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாலும் சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாலும் சரி, இப்படி ஒரு ஆளுமை படைத்த மனிதர் இந்த உலகத்தில் தோற்றம் பெற்றது கிடையாது. அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். திருக்குர்ஆனில் 38வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்றார். கால ரப்பி ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு வேறு யாருக்கும் நீ தராத ஒரு ஆட்சி அதிகாரத்தை இறைவா நீ எனக்கு தா. இன்னக அன்தல் வஹாப், நீ யார்? நீ வாரி வழங்கக்கூடிய வல்லலாக நீ இருக்கிறாய். யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிகாரத்தை தான், யாருக்குமே கிடைக்காத ஆட்சியை எனக்கு நீ தா என்று உலக செல்வத்தை அதீத பேராசையோடு தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்பதை திருக்குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடியும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, நபி அவர்களுக்கு ஒரு பேராசை இருந்தது, ஆனால் உலக செல்வமாக இல்லை, மர்மையோடு தொடர்புடைய ஒரு காரியத்தில் நபி அவர்கள் பேராசைப்பட்டார்களாம். திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். சூரா நஹ்ல் என்கிற 16வது அத்தியாயம் 37வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அவர்கள் அனைவரும் நேர்வழியை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பேராசைப்பட்டாலும் சரிதான், யார அல்லாஹ் வழிகாட்ட விடணும் நினைக்கிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இருந்த பேராசை என்ன? மொத்த உம்மத்து வந்துருவாங்க இஸ்லாத்துக்கு, மனித கூட எல்லாரும் ஏத்துக்குவாங்க, எல்லாரும் சொர்க்கம் போயிருவாங்க, யாருமே நரகம் போயிட மாட்டாங்க என்று நபிக்கு ஆரம்பத்தில் இப்படி ஒரு ஆசை இருந்தது. அல்லாஹ் சொல்றா, இது பேராசைங்களும். எந்த நபிக்கால இப்படி நடந்துச்சா? எந்த நபியினுடைய சமுதாயமாவது ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இப்படி நீங்கள் பேராசைப்பட்டாலும் சரி, வழிகேடனுக்கு நேர்வழி காட்ட முடியாது, நான் காட்ட மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பேராசை இருக்கிறது,
நபிமார்கள் தொட்டு எல்லா மனிதர்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கிற ஒரு பண்பு. ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரினுடைய 6438வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், நபி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், லவ் அன்ன இப்ன ஆதம் உஅத்திய வாதியன், இந்த ஆதமுடைய மக்களுக்கு மனிதர்களுக்கு தங்கத்தாலான நீரோடை இருக்குல்ல, நீரோடை எப்படி இருக்குன்னு கேட்டா அது குளம் மாதிரி ஏரி மாதிரி இருக்காது. குளம் ஏரி இருக்குத தண்ணி ஓடுறது இல்லை, அது கட்டி கிடக்கிறது, அதுல இருக்கிற தண்ணி மட்டும்தான் அது குடியது. இந்த நீரோட இருக்கிற வாய்க்கால் மாதிரி ஆறு மாதிரி அது வந்துகிட்டே இருக்கும், அது நிக்காது. அதனுடைய பிறப்பிடம் எங்கே இருக்கும், சேருமிடம் எங்கே இருக்கும், அது வந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் அப்படிப்பட்டது, நீரோடை அப்படிப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் தங்கத்தால் ஆன ஒரு நீரோடையை வழங்கினாலும் சரி, அவன் அடுத்து என்ன கேட்பான், அப்ப இலகி சாணியாம், இரண்டாவது கிடைக்காதன்னு அவன் ஆசைப்படுவான். யார் ஆசைப்படுவாங்களா? எல்லா மனுஷனுக்கு இந்த பண்பு இருக்குங்கிறாங்க. ஆதமுடைய மக்களுக்கு தங்கத்தாலான ஒரு நீரோடை கிடைத்தால் இந்த இரண்டாவது கிடைச்சா நல்லா இருக்குமே, அதோட போகும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாணியா, சரி ரெண்டு கொடுத்தாச்சு, அப்பாவது வாய மூடிக்கிட்டு இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப இலகி சாலிசா, மூணாவது கிடைச்சா நல்லா இருக்குமே. எப்படி? இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் சரி இவன் ஆசைப்பட்டு கொண்டேதான் இருப்பான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஒராய சுத்து ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராப், கபரு குழியில் இருக்கிற மண்ணை தவிர வேறு எதுவுமே ஆதமுடைய மகனின் இந்த பேராசை வாயை மூட வைக்காது என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் புகாரியுடைய 6420வது நபிமொழி, மக்களுடைய பொதுவான ஆசை ரெண்டு ஆசை இருக்குதான், இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த மனிதனா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ஆசையை மட்டும் யாரும் விட்டு தரமாட்டார்கள். ஏதான் இந்த ரெண்டு ஆசையா? லா யஸாலு கல்புல் கபீர் ஷாபன் ஃபீ இஸ்னத்தைனி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு காரியத்தில் வயதானவர்களுக்கு கூட ரெண்டு விஷயத்துல இளமையாக உள்ள இருக்கும். அது என்ன ரெண்டு விஷயமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஹவ்வு துன்யா, உலகத்தை நேசிப்பதும், ஒத்தூலுல் அமல், அதே நேரத்தில் அதிகப்படியான பொருளாசை பணத்தாசை இருக்க வேண்டும் என்பது வயசானவர்களுக்கு கூட அந்த ரெண்டு ஆசை இளமை ஊஞ்சலாடுற மாதிரி தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு இந்த ரெண்டின் மீது பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். 80 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆனா என்ன தோணணும்? சீக்கிரத்துல மௌத்தாக போறோம், கதை முடிய போகுது, அல்லாஹ் நமக்கு ஆயுள் காலத்தை முடிச்சுட்டா, நம்ம சற்று உள்ள பல பேர் போய் சேர்ந்துட்டாங்க, நமக்கு கீழே உள்ளவங்க படுக்கல கிடக்குறாங்க, நம்ம இன்னைக்கும் நாளைக்கு தான் இந்த சிந்தனை வரணுமா வர வேண்டாமா? வரணும், ஆனா வராதுங்கிறாங்க சொல்ல. அப்ப அந்த சிந்தனை வரணும்ல, அப்ப வராது. எப்படி இருக்கும்? 20 வயசுல உள்ளவன் சிந்தனமா இருக்கும், அவன் சிந்தனை இருக்கும், இன்னும் 50 வருஷம் வாழுவோம், அல்லாஹ் ஆயுள் காலத்தை தருவான், அந்த நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் இருக்குங்கிறாங்க சொல்ல. பொருளாசை இருக்குமா? நீங்க பார்க்கலாம், வயதானவர்கள் சில பேர்லாம் பேசுவாங்க, எனக்கு என்ன அதுக்குள்ள வயசாயிடுச்சு, நான் என்ன சாகவா போறேன், என் பேத்திமார்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாகணும் பாயும். பேத்தியே பண்ண பிறந்திருக்கும், எப்படி பேத்தியே பண்ண பிறந்திருக்கும், அதுக்குள்ள 20 வருஷ கால கல்யாணத்துக்கு இருக்கு. என்ன அர்த்தம்? என்ன கபர்ல வச்சிடாதீங்க, நான் சாக மாட்டேன், இன்னும் பல ஆண்டுகள் நான் வாழ போறேன் அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் எல்லா வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உலகத்தில் வாழுகிற அத்தனை மக்களுக்குமே இந்த ஆசை குடிகொண்டு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடியும். சரி, உலகத்துல ஆசைப்படுறோம், நியாயம். சொர்க்கத்துல போய் பேராசைப்படுவாங்க. எங்க போய்? சுவனத்துக்கு போயாச்சுல, அங்கேயாவது அல்லாஹ் இருக்கிறோம்ல, அங்க எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான், எதுலையாவது குறை வைப்பானா? குறை வைக்க மாட்டான், அங்க பேராசை பெறுவாங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் புகாரினுடைய 7519வது நபிமொழி, இதனுடைய தொடர் செய்தி வேறு ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியானை அல்ல நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவோம், இவன் தான் இறுதியாக நரகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய மனிதர். இவர் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நரகத்தை கதவிட்டு தாழ்பார போட்டுருவான். இனிமேல் நரகத்துக்குள்ள எக்ஸிட் கிடையாது, என்ட்ரி கிடையாது, யாருக்கு வெளியே கிடையாது, உள்ள போறது கிடையாது. இவர் தான் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறுகிறார். வெளியே வந்தாச்சு, இப்ப சரீரத்தை நரகம் தீண்டல, தோலையோ எலும்பையோ சதையோ உடம்புல எந்த பகுதி நரகம் தீண்டல, ஆனால் சுற்றி பார்க்கிறார், நரகம் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ் இந்த நரகம் தான் கண்ணு முன்னாடி தெரியுது, என் உடம்புக்கு பாதிப்பு இல்லை, ஆனா பார்க்கிற இடம்ல
எப்படி இருக்கு? நெருப்பா இருக்குது. இறைவா என்ன கொஞ்சம் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறியா அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இதை தாண்டி வேற ஏதாவது கோரிக்கை இருக்குதா? ஒண்ணு இல்லையா அல்லாஹ், வேற எந்த கோரிக்கையும் கிடையாது, இது மட்டும் போதும். கொண்டு போய் தொலை தூரத்தை கொண்டு போய் விட்டாச்சல்ல. இப்ப நரகம் கண்ணு முன்னாடி தெரியல. அந்த அடியான் பார்க்கிறான், இன்னொரு தொலை தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்கிறான். அழகா இருக்கு மரம், பக்கத்துல ஒரு நீரோடு, சுற்றிலும் அந்த பசுமையான இடத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஆசை. இப்படி இப்படி இந்த இடம் இல்லை, அந்த இடம் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கிறான். அல்லாட்ட கேட்கிறான், யா அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறியா அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இப்பதான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? அதுக்குள்ள உனக்கு ஆசை, கடைசி வாய்ப்பு, உன் கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இதுக்கப்புறம் எதையும் கேட்க மாட்டேன். அது யாரு மேல சத்தியம்? ரப்பு மேல. ரப்பு மேல சத்தியம் விட்ட அடியான் சொல்லுகிறான், அல்லாஹ் இதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். அப்படியா? அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டாச்சு. சொர்க்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. இப்ப தெரியும் இவருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப நமக்கு என்ன தோணும்? ஒரு நடந்தே போயிடலாம. நடந்து போற தூரம் கிடையாது, அது தொலை தூரத்துல இருக்கு. அல்ல பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுறான், காணல் நீர் மாதிரி. இந்த அடியாருக்கு தெரிஞ்சிருச்சு, நடந்தெல்லாம் போய் பிடிக்க முடியாத மரத்தை கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கிறார். அல்லாட்ட கேட்கிறார், அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுறியா? இப்பதான் சொன்ன எதுவும் கேட்க மாட்டேன்னு, இதுதான் கடைசி வாய்ப்பு, இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், நான் உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் உன் கண்ணியத்தின் மீது ஆணை, கொண்டு போய் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தை விட்டாச்சு. இந்த மரம் நல்லா இருக்கு, பக்கத்துல தண்ணீர், தோட்ட துறவு எல்லாம் அற்புதமா இருக்கு. அங்க எந்த விதமான அசௌகரியங்களும் கிடையாது. உள்ள அங்க இருக்கிறவருக்கு சொர்க்கவாசிகள் பேசுகிற சத்தம் காதுல விழும். அந்த ஜாலியா இருக்கிற உள்ள தொழுகையாளிகள், நோன்பாளிகள், இன்ன பிற அமல்கள் செய்தவர்கள் சுவனத்துல நிம்மதியா இருக்கிறாங்க. அந்த சத்தம் காதுல விழுது, தாங்க முடியல. எடா நல்லா இருக்காங்க போல, நம்ம தான் வெளியே இருக்கிறோம், சரியில்லையே. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்குள்ள போக வாய்ப்பு இருக்குமா? அப்படியே உள்ள விடுங்க. எங்க வரைக்கும் ஆசை போது பாருங்க. அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றியது பெரும் புண்ணியம், மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் கடுகளவு நன்மையை தவிர, ஈமானை தவிர எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட அடியாரை அல்லாஹ் அப்படி பல தூரங்கள் கொண்டு வந்து சேர்த்த பிறகு கூட இந்த பேராசை தொட்டிக் கொள்கிறது என்று மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி சொர்க்கத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட வந்து கேட்பான், அல்லாஹ் இந்த விவசாயம் பண்ண அனுமதி தரியான்னு கேட்பான். எதுக்கு அனுமதி? விவசாயம் நான் பண்ண போறேன், அதுக்கு நீ அனுமதித்தா? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீ விவசாயம் பண்ற அளவுக்கு நான் உன்னை வைக்கலையே. போய் சம்பாதிக்கணும், விவசாயம் பண்ணணும், அறுவடை பண்ணணும், அதையெல்லாம் எடுத்து அந்த நெல்லையெல்லாம் அரிசியாக்கணும், சோறு பொங்கணும், சாப்பிடணும், அப்படியே ஒண்ணு வச்சங்க. சாப்பாடு நினைச்சா கைக்கு வந்து சேருமே, எல்லா வகையான உணவுகளையும் கைப்பக்கத்தை வச்சிருக்கிறனே, என்ன அவசியம் வந்துச்சு விவசாயம் பண்ண? அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு விருப்பம், இது என்னது, எனக்கு ஒரு ஆசை செய்யணுமே அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு பெரிய நிலத்தை காட்டுறான், நில நல்ல கையில கொடுக்கிறான், நீ தூவிக்க, விவசாயம் பண்ணு. விதை நெல்லை தூக்கி எறிகிறார். நிலத்துல பட்ட உடனே அது முளைத்து அறுவடைக்கு தயாராக உடனே ஒரு நொடி போல நடக்குது. அதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புத உலகம் அந்த சொர்க்கம். அதை பார்த்த உடனே அந்த அடியாருக்கு பெரிய ஆச்சரியம். அப்ப அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானாம், எப்பன ஆதம் ஃபஇன்னஹு லா யுஸ்பிஉக ஷைஅன், ஆதமுடைய மகனே, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்தாது, நீ ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப. துன்யாவிலும் உன் நிலைமை தான், ஆகிரத்திலும் உன் நிலைமை தான், சொர்க்கத்திலும் உன் நிலைமை தான். உன் பேராசை நான் தடுக்கவே இல்லை, தடுக்கவே மாட்டேன், நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இரு. அல்லாஹ் அந்த அடியாரை விட்டு விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த பேராசை எங்க வரைக்கும் போதான்? கபரோட நிக்காதான், நரகத்தோட நிக்காதான். சொர்க்கம் போனதுக்கு அப்புறம் கூட அடியாறுகளுக்கான பேராசை வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், நம் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அசம்பாவிதங்களுக்கு, பிரச்சனைக்கான காரணம் என்ன? இந்த பேராசை தான் காரணமா இருக்கும். அதிகப்படியான ஆசைகள் அது குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பல சிதைவுகளை ஏற்படுத்தும். பெற்றோர்கிட்ட இவர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், எதிர்பார்ப்பார், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். ஒரு மனைவி கணவன் இடத்திலோ, கணவன் மனைவி இடத்திலோ அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைப்பார்கள். இதை தாங்க, அதெல்லாம் தந்தாலும் உங்களை நாங்க ஏத்துக்குவோம், திருப்திப்படுவோம், பொருளாதாரம் தாங்க, அதை தாங்க, இதை தாங்க. இந்த ஆசை அவர்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. நபி அவர்கள் அதுக்கு ஒரு வரைபடத்தை போட்டு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு செய்தியை பார்க்கலாம். ஒரு முறை ஒரு அன்சாரி தோழர் மௌத்தாவராங்க, ஜனாசாவை அடக்கம் பண்ணியாச்சு.
ரசூல்லா பொதுவாக அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க்க ரீதியான ஒரு உரை நிகழ்த்துவார்கள். அன்னைக்கு ரசூல்லா என்ன பண்றாங்க, எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் உட்காருங்க, உட்கார்ந்தாச்சு. நபியும் கீழே உட்கார்ந்துட்டாங்க. ஒரு குச்சி ஒண்ணு ரசூலா எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க, ஒரு குச்சி. குச்சி எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு புள்ளி ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த புள்ளியில இருந்து நேரம் ஒரு கோடு போடுறாங்க. நீங்க அப்படியே அதை நினைச்சு பாருங்க, அந்த வரைபடம் எப்படி இருக்கும். ரசூலா ஒரு புள்ளி வைக்கிறாங்க, அந்த புள்ளியில இருந்து நேரம் ஒரு கோடு, பெருசா ஒரு கோடு ஒண்ணு போடுறாங்க. கோடை போட்டுட்டு என்ன பண்றாங்க, இந்த கோட்டை சுத்தி மேலையும் கிளை சின்ன சின்ன கோடா போடுறாங்க. இந்த கோட்டை சுத்தி என்ன பண்றாங்க, மேலையும் கிளை சின்ன சின்ன கோடுகளா போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த புள்ளியை சுத்தி ஒரு பெரிய கட்டத்தை போடுறாங்க. புள்ளியை சுத்தி ஒரு மிகப்பெரிய கட்டத்தை போடுகிறார்கள். ரசூலா போட்டுட்டு சொல்றாங்க, இந்த புள்ளி இருக்குது, இதான் மனுஷன். யாரு, மனிதன். இந்த பெரிய கோடு இருக்குது, இது இவனுடைய ஆசை, பேராசை. கார் வேணும், பங்களா வேணும். பங்களா வந்தாச்சு, நிறுத்திடுவானா? 2 வேணுமா? 2 ஒண்ணு நிறுத்திடுவானா? 10 வேணுமா? 10 ஒண்ணு நிறுத்துவானா? 100 வேணுமா? இதான் அவனுடைய ஆசை. அதுக்கு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்கு. இந்த சின்ன சின்ன கோடு இருக்குது, இது என்னது, அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, நோய், வறுமை, கஷ்டங்கள், மனக்கவலை, இழிவு, இதெல்லாம் சின்ன சின்ன சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு. இவன் இதெல்லாம் தாண்டி 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 தன் ஆசையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். இந்த பெரிய கட்டம் இருக்குது, அதான் அவனுடைய ஆயுள் காலம். அவன் ஆசை முழுமையாக முடிப்பதற்கு முன்னால் மௌத்தாகி விடுகிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அற்புதமாக இந்த வார்த்தையோடு ஒன்று அமைகிற வார்த்தையை சொன்னான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபறுகளை சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளாதாரத்தை பற்றி ஆசை மேலோங்கி விட்டதுங்கிறான். நீ கபரை பார்க்கிற வரைக்கும் பணத்தாசை பிடித்தவனாகத்தான் தீவாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடியும். பேராசை இருக்கிற பல நேரத்தில் மார்க்கப்பட்ட இலக்க வச்சோம். இந்த பேராசை இருக்கிறது பல நேரத்தில் நம்முடைய சுய மரியாதை இலக்க வைத்துவிடும். இந்த பேராசை இருக்கிறது குடும்பத்தில கண்ணியத்தை இலக்க வைத்துவிடும். உங்களுக்கென்று இருக்கக்கூடிய இஸ்ஸத்தை நாசமாக்க கூடியது இந்த பேராசை. இந்த பேராசை நிறுத்தணுமா? மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில பேராசைப்பட்ட போதும். எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பேராசைப்பட்டார்களோ, எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேராசைப்பட்டார்களோ, மார்க்கத்துக்கு உட்பட்டு. மார்க்கத்துக்கு உட்பட்டு என்ன அர்த்தம்? ஒன்னது ஹராமா இருக்கக்கூடாது, இரண்டாவது இறை நினைப்பை விட்டு அது உங்களை தூரப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரா முனாஃபிக் என்கிற அத்தியாயத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துஹ்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய உலக செல்வம், பொருளாதாரமோ, உங்கள் பிள்ளை செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமை யஃபஅல் தாலிக், யாரை அல்லாஹ் திசை திருப்பி விட்டானோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பேராசைப்படு. ரசூலுல்லாஹ் பேராசைப்பட சொல்கிறார்கள். இப்னு மாஜாஹினுடைய 79வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக, உனக்கு எது பயன் தருமோ அதன் மீது பேராசைப்படு. நாங்க சொல்லு, இந்த காரியம் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா? பணம், படிப்பு, பட்டம், பேர், புகழ், பதவி, இது ஏதாவது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா? கட்டுமே ஆசைப்படும். அதை பெற்றே ஆகணும், துடி, தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆசை உன்னை ஹராமிலே வழிநடத்தி விடக்கூடாது. அந்த ஆசை அல்லாஹ்வை மறக்க வைத்து விடக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 2 வரலாற்று சம்பவத்தை சொல்கிறான். அதிகமாக பேராசைப்பட்டு அழிந்த ஒருவனும், அதிகமாக பேராசைப்பட்டு வாழ்ந்த ஒருவருடைய சம்பவத்தை சொல்றான். 2 பேர் பேராசைப்பட்டாங்க. ஒருத்தர் அல்லாஹ் அழிச்சான், ஒருத்தர் அல்லாஹ் வாழ வைத்தான். யார அழிச்சான்? காரூன்ங்கிற ஒரு நபரை சொல்கிறான். சூரா கஸஸ் 28வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா சமுதாயத்தில் காரூன் என்கிற ஒருவன் இருந்தான். ஃபபகா அலைஹிம், அந்த சமுதாயத்திற்கு அவன் அநீதி இழைத்தான். ஃபஆத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, அவனுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்தேன் தெரியுமா? அந்த பணத்தை எல்லாம் ஒரு குடையில போட்டு அதை அடைச்சி பூட்டை போட்டு அந்த சாவி இருக்கிற அதை தூக்குவதற்கு வலிமை மிக்க கூட்டம் வந்தா கூட சிரமமாக இருக்கும் என்ற அளவிற்கு அவன் இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மி இந்தி, என்னுடைய அறிவுதான் இந்த பணத்தை பெறுவதற்கு காரணம் என்று அவன் நினைத்தான். அல்லாஹ் அவன் வரலாற்று முடிக்கிறான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனது வீட்டையும் நாம் பூமியிலே புதைய வைத்தோம். இன்னொரு அடியாரை அல்லாஹ் பேசுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெருங்கொண்ட செல்வம், பெரிய பதவி, மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஆட்சி, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெரிய சக்கரவர்த்தியாக வாழ்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
ஒரு தருணம் சொன்னார்கள், தனக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நினைத்து, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவனின் அருள் கொடை என்று சொன்னார். இங்கதான் அந்த பேராசைங்கிறது மாறும். எப்ப மாறும்? தான் என்னால் தான் முடியும், எனக்குத்தான் கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கிறது, அது பேராசையினுடைய உச்சம். அது வழிகேடு, நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். வைலுள்ளிக்குள்ளி ஹுமசத்தில் ஹுமசா, புறம் பேசி குறை கூறி திரியக்கூடிய அனைவருக்கும் கேடுதான். அல்லது அவன் பணத்தை சேமித்தான், அதை பாதுகாத்தான். அது மட்டுமல்ல, என் பணம் என்னை காப்பாற்றணும் நினைச்சான். இதனால் தான் அவன் ஹுத்தமாவில கருதுகிறான். இதனால் தான் அவன் ஹாரியாவுக்கு செல்கிறான். இதனால் தான் அவன் நரகவாசியாக மாறுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பணத்தின் மீது நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, எவ்வளவு உலக செல்வத்தின் மீது நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, ரப்பை, இறை தூதரை, இறை மார்க்கத்தை, மறுமை வாழ்க்கையை மறந்து விடாத வரை அது தப்பே கிடையாது. மறக்க வைக்கிறதுனா ₹1 ஹராம். ஒரு ₹1 அல்லாஹ் மறக்கிறீங்கன்னா அந்த ₹1 என்னது? ஹராம். ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறீங்க, ஆனா அல்லாஹ் மறக்கல, வழிபாட மறக்கல, ஹலால் ஹராம் மறக்கல, அது ஹலாலுங்கிற அல்லாஹ். 1000 கோடி கூட ஹலால் ஆகும் அல்லாஹ் மறக்காத வரைக்கும். ₹1 கூட ஹராம் ஆகும் அல்லாஹ்வை மறக்கிற நேரத்தில். அல்லாஹ் திருக்குரானிலே நபிக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, நபியே, இம்மையை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது. இதை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் பதிய வைக்கிறான். மற்றொரு இடத்திலே சொல்கிறான், வலல் ஆகிரத்து கைரு அபுகா, இம்மையை விட மறுமை இருக்கிறது, அது சிறந்தது, நிலையானது என்று அல்லாஹ் பதிவிடுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் உலகத்தினுடைய பேராசைகளை இஸ்லாத்திற்கு உட்பட்ட நிலையில் நம்முடைய பேராசைகளை அமைத்துக் கொள்வோம். நம்ம மக்களுடைய ஆசைகளை நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த ஆசைகள் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரேஷன் கடையில பொருளை கொடுப்பாங்க, இப்படிதானே? நமக்கெல்லாம் போதுமான அளவுக்கு பணத்தை கொடுத்திருப்போம், பொருளாதாரம் கொடுத்திருப்போம். இந்த வருஷம் பொங்கலுக்கு வேஷ்டி சேலை கொடுத்தாங்க, தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். வாங்காத ஆட்கள் யாருமே கிடையாது. உண்மையில அல்லாத பேசுங்க, அந்த வேஷ்டியை கட்டுவோமா? கட்ட மாட்டோம். வீட்டுல உள்ள பெண்கள் யாராவது அந்த சேலையை கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அது வாங்கி வச்சு சும்மா இருக்கும். சும்மா இருந்தாலும் வாங்கணுங்கிற எண்ணம், இந்த பேராசை மனிதனை எவ்வளவு பெரிய சுயமரியாதைக்கு கீழே கூட கொண்டு போய், தப்பு கிடையாது, இது இழுக்கு கிடையாது. ஆனா தேவையில்லைன்னா கூட வாங்குவோம், வாங்குவோம் இல்லையா? அதை பத்திரப்படுத்துவோம். வீட்டுல நீங்க பார்க்கலாம், ஏராளமான பாத்திரங்களை வீட்டுல பெண்கள் அடிக்க வச்சிருப்பாங்க. ஒரு நாள் பொழுது பரல்ல இருந்து கீழே வராது அந்த பாத்திரம், அது பயன்பாட்டுக்கு இருக்காது. வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்து மறுபடியும் தூக்கி மேல வைப்பாங்க. ஆனால் புது புது பாத்திரங்களை பெறுவார்கள். பாத்திரங்கள் மீது, ஆடைகள் மீது வீட்டுல பெண்களை பார்க்கலாம். ஒரு அலமாரியை தாண்டி 2வது அலமாரி, அடுத்து 3வது அலமாரி, புது புது ஆடைகள் வரும். அந்த ஆடைகளை போட்டு கிழிக்க மாட்டாங்க. அந்த ஆடைகளை புதுசு புதுசா வாங்கி வைப்பாங்க. ஒரு பேராசை ஆடையின் மீது, உணவின் மீது, எல்லாவற்றின் மீது இந்த பேராசை இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள் மிக அழகான வார்த்தை. எப்ப ஆதமுடைய மகன் இருக்கிறான், அவன் சொல்லுகிறான், மாலி மாலி, இது என் செல்வம் என் செல்வம் என்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எது உன் பணம்? எதப்பா உன் பணம்? நீ உண்டு கழித்தது உன் பணம், உடுத்து கிழித்தது உன் பணம், தர்மமாக கொடுத்து சேர்த்தது உன் பணம். இதை தவிர எது உன் பணம்? நீ இதையெல்லாம் விட்டு விட்டு செல்கிறாயோ, எல்லாம் பிள்ளைகளுக்கு போகுது. இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தருணம் சஹாபாக்களை பார்த்து, மக்களே, உங்களில் யார் உங்கள் பணத்தின் மீது ஆசைப்படுவீர்கள் அல்லது உங்கள் வாரிசுகள் பணத்திற்கு ஆசைப்படுவீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அழகா சொன்னாங்க, எங்களுக்கு எங்க பணம் மேலதான் ஆசை. என் பிள்ளைகளை சம்பாதிச்சு வச்சு நாங்க என்ன பண்ணோம்? தருவான் அவன் முதல்ல? தரமாட்டான். அவன் தந்தாலும் வேண்டாம், எங்க பணம் எங்களுக்கு போதும். நபி அவர்கள் சொன்னார்கள், எதை தர்மமாக்குனீர்களோ அது உங்க பணம், எதை வச்சிருக்கீங்களோ அது யார் பிள்ளை, யார் பணம்? உங்க புள்ள பணம். இன்னைக்கு மௌத்தாயிட்டு புள்ளதான் எடுக்க போறான், யார் பணம் அது? பேராசை அற்ற மனிதர்களாக வாழ முடியாது. ஆனால் பேராசையை மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில் அமைத்துக் கொள்வோமே ஆனால் இந்த பேராசை நம்மை விழுங்கி விடாது, சாப்பிட்டு விடாது. நாம் மார்க்கத்துக்கு உட்பட்டவர்களாக வாழுகிறவரை மறுமைக்குரியவர்களாக நாம் இருக்கலாம். நபிக்கும் பேராசை உண்டு, நபிமார்களுக்கும் உண்டு, சஹாபாக்களுக்கும் உண்டு. அவர்கள் எல்லோரும் தங்கள் பேராசையை இஸ்லாத்துக்கு உட்பட்டு அமைத்துக் கொண்டார்கள். எதை வரம்பு மீறுகிற இடமோ அங்கிருந்து நபியர்கள் திரும்பி விட்டார்கள், நபிமார்கள் திரும்பி விட்டார்கள், சஹாபாக்கள் திரும்பி விட்டார்கள். அதுபோன்று நாமும் அதிகமாக பேராசைப்படுவோம். ஆனால் மார்க்கத்துக்கு உட்பட்ட நிலையில் நம்முடைய ஆசைகளை அமைத்துக் கொள்வோம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.